கோவை கோவை மாநகர் சிங்கானூர் திருச்சி ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு புதுராசா திருக்கோவில் மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த கோவில் வருகின்ற பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கிடைப்பதாக பக்தர்கள் சொல்கின்றனர். என்ன சாமி இது? இப்போ நம்மளோடு அர்ச்சகர் குமரன் இணைந்திருக்கிறார். சார் சொல்லுங்கள் சாமி, இது இந்த கோவிலுக்கு புதுராசா என்று பெயர் காரணம் என்ன? பெயர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பல ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு, 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் வெள்ளலூரில் ஒரு அரசராக இருந்தவருங்க. அப்படி அரசராக இருக்கும்போது அங்கே போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது இவரை எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க. அவருக்கு படைகள் எல்லாத்தையுமே முறியடிச்சு விடுறாங்க. முறியடிக்கும்போது திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு இந்த ஊருக்கு வராருங்க. இங்கே அங்கேருந்து இங்கே வந்ததுமே எங்கள் ஒளியருக்கு எங்கே இடம் என்ன ஏதுன்னு தெரிய அவருக்கு புலப்படாமல் முடியாத போது இங்கே இந்த எல்லை எல்லாமே மாயானங்க. அந்த மாயானத்தில் அவர் ஒரு ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் இங்கே மரம் இருந்ததில் அந்த மரத்தடியில் அவர் ஒளிஞ்சிட்றாருங்க. ஒளிஞ்சதுமே அவங்க எல்லாம் தொலாவி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அவர் போயிடுறாரு. போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க. சாபம் விட்டு போகும்போது அவர் என்ன ஆகிறாரு, இங்கேயே அவர் அப்படியே ஐக்கியமாயிடுறாரு. எதனால் அவர் மேல் போர் தொடுத்தாங்க? ஏன் ஊர் மக்களை சேர்ந்து அங்கே ஊர் மக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே ஏதோ கொஞ்சம் ஊருக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால அதுக்காக அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக எல்லாம் ஒடியாந்து இங்கே எங்கேயும் ஒளியருக்கு இடம் இல்லாதனால நம்ம திரும்ப இந்த மாயாணத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்றாரு. ஒளிஞ்சு இருக்கிற போது இவரை பார்க்குறக்கு எதுவும் இல்லைங்கிற போது இங்கே கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு எல்லைக்குள்ளே ஐயா சிவபெருமான் அங்கே சரி நீ தப்பிச்சு என்னோடய எல்லைக்குள்ளே வந்துட்ட, அதனால் நீ இங்கே ஐக்கியமாகி உனக்கு ஆத்மாவை சாந்தி அடைய வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் இங்கேயே உயிரோடு அப்படியே சமாதியான மாதிரி அப்படியே இதாகிடுறாருங்க. சமாதி மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய அம்சமாக ராசாவாக இருந்து இங்கே இருந்தனால இவருக்கு சிவபெருமான் அவருடைய அருள்வாக்கால் இவருக்கு அருள்மிகு புதுராசான்னு சொல்லி நீ புதுராசாவாக இருந்துக்கோ, என்னுடைய அம்சமாக நீ மாறி இங்கே இருந்துக்கோ. அதனால தான் இவருக்கு வாகனத்தையும் கொடுத்து புலி வாகனம், சிவபெருமானுடைய புலி வாகனத்தை கொடுத்து அந்த வாகனத்தில் ஐக்கியமாக சிவனோட அம்சம் சிவனோட அம்சத்தில் இங்கே பூஜை நடந்துட்டு இருக்குது. இப்போ இவர் இங்கே வாழ்ந்த காலகட்டத்தில் ஏதாவது அருள் வாக்கோ இல்லை மக்களுக்கான ஏதாவது ஆன்மீக இது பண்ணியிருக்காரு? இங்கே இருக்க வரைக்கும் என்னை நம்பி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதாக நடக்கணும், யாரும் தப்புன்னு சொல்லிப்பட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது. உண்மையாக என் இடத்துல வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். குழந்தை பேர், திருமண காரியங்கள், கிரகத்தால் எந்த கோளாறுகள் வந்தாலும் சரி அதையும் நிவர்த்தி பண்ணி எல்லா உடல்நிலைகள், ரெண்டாவது கோர்ட்டு பிரச்சனை, அப்புறம் சொத்து பிரச்சனை, வீட்டுக்குள்ளே தகராறுகள், இது மாதிரி எந்த தகராறுகள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இவரை மனசார உண்மையாக வேண்டிட்டு போனோம்னு சொன்னால் அவர் அதுக்கு ஒரு விமோச்சனம் பண்ணி கொடுப்பார், சரி பண்ணி கொடுத்துருப்பார். இப்போது எந்தெந்த காலகட்டத்தில் இந்த கோவில் தினமும் இந்த கோவில் திறக்கப்படுகிறதா, இல்லை எந்த நாளில் திறக்கப்படுது, எந்த நாளில் விசேஷ பூஜைகள் விசேஷமாக விழாக்கள் நடைபெறுகிறது? இங்கே அவர் கொடுத்த வாக்கை வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு எனக்கு சிறப்பாக பூஜை பண்ணுங்க போகுது. எல்லா நாளும் பண்ணினீங்கன்னா என்னால் என்னுடைய பவரை உங்களால் தாங்க முடியாது, என்னோடய சக்தியை உங்களால் பார்க்க முடியாது. அதன் காரணத்தினால எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மதிய உச்சி பூஜையில் செய்யுங்க. 12:45 அந்த ரேஞ்ச் டைமுக்கு நீங்கள் எனக்கு பூஜை கொடுத்தா போகுது. அதுபோக வர மக்களுக்கும் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் என்னை நாடி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக செய்துவேன் அப்படின்னுங்கிற ஒரு இதுவும் இல்லாமல் இங்கே வரும்போது
இங்கே வரவங்களுக்கும் அதுக்கு வரவங்க திருட்டு போனது, பொருளை யாரோ திருடிட்டாங்க, என்ற பொருளை இது பண்ணிட்டாங்க, என்ற ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் அவைகளுக்கு வந்து சரியான வழியை காட்டி கொடுத்து வரம் கொடுத்துருவார். அதுபோக போன வாரத்தில் கூட எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா வந்து தோடு காதுலேருந்து தோடு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு இது கோவிலே சுற்றி வந்துச்சு. உடனே வந்து நான் சாமி கும்பிட்டு இவர்கிட்ட வேண்டி சொன்னேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பொருள் உங்கள் பொருள் எங்கேயும் போகாது, உங்களுக்கே கிடைக்கு அப்படின்னு நான் சொன்னதுமே, உடனே நீங்கள் எதுக்குமே உங்கள் வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்னதுமே அதே பிரகாரம் அந்த அம்மா போச்சு. போயிட்டு என்ன பண்ணுது, வீட்டில் போய் தொலைவி பார்த்துருக்குது. அந்த தோடு வந்து அது இல்லை தட்டத்துலேயே அந்த மாலையிலேயே மாட்டி அப்படியே இருந்திருக்குது. உடனே அந்த அம்மா வந்து சொல்லி, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போனாங்க. இது எப்படிங்க சார் உங்களுக்கு வந்து அருள் வாக்கு வருமா? அருள் அவர் வருவாருங்க, ஐயா வருவார். ஐயா வந்து அவைகளுக்கு என்னென்ன குறைகளுங்கிறது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இவரே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் இதை மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன், இதை மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி வழிபாட்டில் பண்ணுங்கள், குலதெய்வத்தில் எதாவது இருந்தால் என்ன ஏதுங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி, அது பிறகு நீங்கள் அதை செஞ்சு வாங்க, உங்களுக்கு அது நல்லது நடத்தி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்துருவார். ஆமாம். கோயம்புத்தூர் மாநகரிலே ஒரு வித்தியாசமான, அதே சமயத்தில் வித்தியாசமான ஒரு ஸ்தல வரலாறு மிகுந்த, அருள் மிகுந்த, சக்தி மிகுந்த இந்த புதுராசா கோவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது. எனவே இந்த கோவில் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டுமானம் கிடைக்கின்றது என்பதை மீண்டும், வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே வந்து உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது. மற்ற காலங்களில் இது வந்து பூஜையும் இல்லை, நடையும் திறக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் வந்து வேறு ஏதாவது காரணத்துக்கு கொண்டு இல்லை வேறு ஏதாவது விசேஷ காலங்களில் இதை வந்து சிறப்பு நடை திறப்பு ஏதாவது உண்டா? அது வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கநல் கோவில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. அந்த மாரியம்மன் கோயில் திருவிழா காலத்தில் வந்து அன்னைக்கு திருவிழாவுக்கு முன்னத்த வெள்ளிக்கிழமையில் வந்து இங்கே வந்து கோவிலை சுற்றும் மாயான பூஜை மாதிரி வந்து ரத்தம் சாப்பாடு வீசுகிறது ஒரு விசேஷம் வச்சுருக்குறாங்க. அங்கேயே பொங்கல் வச்சு இங்கேயே இது பண்ணி சுற்றியுமே 4 எல்லைக்கு வீசுறது ஒன்று. அதை அதோட முடிச்சுட்டு, ரெண்டாவது வந்து ஆடி மாதங்களில் வந்து 5 வெள்ளிக்கிழமை வந்து சிறப்பு பூஜை செஞ்சு, அதில் 3ஆவது வெள்ளிக்கிழமை வந்து எல்லா மக்களுக்கும் வரவங்க எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்துக்குமே அன்னதானங்களை கொடுத்து சாமி அருள் கொடுத்துட்டுருக்கிறாருங்க.